முதல் சம்பவம் கர்நாடக மாநிலம் கிட்டகண்ணூரில் நடந்துள்ளது. வீட்டு வாசலில் குட்டி நாகப்பாம்பு ஒன்று அசைவற்று படுத்து கிடந்தது. அப்போது இளைஞர் ஒருவர் வெளியில் இருந்து பைக்கில் உள்ளே வந்தார். வந்த வேகத்தில் பாம்பு படுத்திருப்பதை அவர் கவனிக்கவில்லை. பாம்பு மீது பைக் ஏறி இறங்கியது. உடனடியாக வலியால் துடித்த பாம்பு முதல் முறை தீண்டுவதற்கு எத்தனிக்கிறது. அந்த பாம்பின் குறி தப்புகிறது. முன்னால் சென்ற பைக்கை பின்னால் திரும்பும் சமயத்தில் அந்த இளைஞரின் கால் பாம்பின் அருகே சென்றதும் இரண்டாவது முயற்சியில் தீண்டுகிறது அந்த குட்டி பாம்பு. இந்த முறை உஷாராகி பாம்பை கண்டு பைக்கை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார் அந்த இளைஞர். பாம்பின் கடி அதிர்ஷ்டவசமாக அவரது காலில் படாமல் காலணியின் மீது பட்டதால் இளைஞர் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. இதன் சிசிடிவி காட்சிகள் சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் பதைபதைக்க வைப்பதாக இருந்தன. இரண்டாவது சம்பவம் பெங்களூருவின் பன்னரகட்டா பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த 41 வயது ஐடி ஊழியரான மஞ்சு பிரகாஷ் என்பவர் கடை வீதிக்கு செல்வதற்காக தனது ஷூ வடிவிலான காலணியை அணிந்து சென்றுள்ளார். சென்றுவிட்டு வீடு திரும்பியவர் சிறிது நேரத்தில் வாயில் நுரை தள்ளி பலியானதாக கூறப்படுகிறது. ஷூவிற்கு வெளியில் கட்டுவிரியன் பாம்பு குட்டி ஒன்று உயிரிழந்து கிடந்ததாக தெரிவித்த உறவினர்கள் சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியதால் நடந்து செல்லும் போது காலில் சிறிய அளவிலான வலி எப்போதும் இருக்கும் என்றும் பாம்பு கடித்த போது சரியாக தெரிந்திருக்காது என்றனர். பாம்பு கடித்து மஞ்சு கிருஷ்ணா உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்த அதே நேரத்தில் போலீசார் பிணக்கூராய்வு அறிக்கை கிடைத்த பிறகே அவர் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என்றனர். ஷூ உள்ளிட்டவை கதகதப்பாக இருக்கும் என்பதால் அவற்றுக்குள் சென்று பாம்புகள் பதுங்கிக் கொள்ளும். காலணி அணியும் முன்பாக நன்றாக தட்டி பார்த்துவிட்டு அணிய வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.